ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம 30 டேஸ் ஆஃப் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் வந்து டே 13 தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்மளுடைய 30 டேஸ் ஆஃப் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்த்துட்டு நம்மளுடைய கிளாஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த 30 டேஸ் ஆஃப் கிளாஸில் வந்து நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஜும்காஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். வெரைட்டி ஆஃப் ஜும்காஸ் வந்து லேர்ன் பண்ண போகிறோம். ஜும்காஸ்னால் என்ன, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜும்காஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம கிளியராக லேர்ன் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம ஜும்காஸ் வந்து போடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இப்படியே எடுத்து இந்த இடத்துலேருந்து இப்படியே எடுத்து இந்த இடத்துல இப்போ ஒரு லைன் போடுங்க. போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இதில் எப்படி ஒரு ரவுண்ட் போட்டுட்டு இந்த இடத்துல ஹம்ஸை வந்து ஃபில் பண்ணுங்கள். ஓகே, இதில் நம்ம இப்போ வந்து இந்த மாதிரி ஹம்ஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம், கீழே இப்படி ஒரு ரவுண்டு கொடுக்க போகிறோம். சர்க்கிள் ஷேப் போட்டுட்டு அதுக்கு கீழே அதிலிருந்தும் கொஞ்சம் சின்னதாக ஒரு சர்க்கிள் ஷேப் கொடுத்துட்டு அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம இதே மாதிரி போட போகிறோம். அதுலேயும் நம்ம இந்த மாதிரி ஹம்ஸ் கொடுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கு கீழே என்ன பண்ணுங்கன்னா, மீண்டும் ஒரு ரவுண்டு கொடுத்துட்டு அது கீழே ஒரு ஸ்மால் ரவுண்ட், அதுக்கு கீழே ஒரு டாட். இதில் வந்து இந்த இதை ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மேலேயும் ஒரு 3 ரவுண்ட்ஸ் போட்டுட்டு இந்த நடுவில் உள்ள பார்ட்டை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு டிசைன். இது வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, ஒரு ஜிமிக்கி கம்மல் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கா. இப்போ அதோடைய நேம்லேயே இருக்குல்ல ஜும்காஸ், இந்த மாதிரி தான் நம்ம வந்து இனி உள்ள டிசைன்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ண போகிறோம். ஜும்காஸ்லேயே நிறைய டைப்ஸ் உண்டு, இது அதில் ஒரு டைப்ஸ். ஓகேவா, இனி வந்து ரெண்டாவது உள்ளது வந்து இப்படி ஒரு ஓவல் ஷேப்பில் எடுங்க. கொஞ்சம் டார்க் ஆக்கிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி போட்டுட்டு இதுக்குள்ளே என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து நம்ம குட்டி ஸ்பைரல் போட போகிறோம். ஓகே, இதுக்குள்ளே நம்ம இப்போ குட்டி ஸ்பைரல் போட்டுட்டு இனி இதுக்கு கூடவே இன்னொரு லேயர் நம்ம போடலாம். இந்த மாதிரி போட்டுட்டு இதில் வந்து ஹம்ஸ் கொடுப்போம். அடுத்து என்ன பண்ணுங்கன்னா, இங்கே ஒரு டாட் போடுங்க. போட்டுட்டு
நெக்ஸ்ட் வந்து இந்த பிளேஸ்லேருந்து இப்படி ஒரு லைன் எடுத்து நடுவில் ஒரு டாட் வைங்க. இது கூட ஜாயிண்ட் ஆகணும். இனி நம்ம வந்து தேர்ட் டிசைன் போடலாம். தேர்ட் டிசைன் வந்து இந்த மாதிரி ஒன்று போட்டு இந்த இடத்த அப்படி க்ளோஸ் பண்ணுங்கள். லோட்டஸ் டிசைன் வந்து போட போகிறோம். இப்படி போட்டுட்டு இது எல்லாத்தையுமே கொஞ்சம் டார்க் ஆக்கி விட்டுருங்க. சரியா? ஓகே, இந்த மாதிரி டார்க் ஆக்கி விட்டுட்டு இந்த ஸ்பேஸில் வந்து ஒரு டாட் வைங்க. டாட் வச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபில் பண்ண போகிறோம். ஓகே, இந்த மாதிரி போட்டுட்டு மேலே இருந்து ஒரு லைன் இப்படி எடுத்து ஒரு பெரிய டாட், ஒரு சின்ன டாட், அதுக்கு முன்ன ஒரு சின்ன டாட் இப்படி போட்டுட்டு அதுக்கு கூடவே இப்படி ஒரு லைன் எடுத்து திரும்பவும் இந்த லைனை வந்து க்ளோஸ் பண்ணுங்கள். ஓகே, க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கேயும் ஒரு ஹம்ஸ் போடுங்க. ஓகே, போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு டாட் வைங்க. டாட் வச்சிங்கன்னா இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம 3 டிசைன்ஸ் பார்த்துருக்கோம். இனி நம்ம வந்து 4th டிசைனுக்கு போகலாம். 4th டிசைன் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வந்து போடுறோம். ட்ரையாங்கிள் ஷேப் போட்டுட்டு அதுக்கு மேலே இப்படி ஒரு லைன் கொடுத்துட்டு அந்த லைனில் என்ன பண்ணுறோம், இப்படி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல போல்டாக ஒரு லைன் கொடுத்துக்கோங்க. ஓகே, கொடுத்துட்டு இந்த ஸ்பேஸில் போய் ஒரு ரவுண்டு போட்டுட்டு அந்த ஸ்பேஸில் வந்து உங்களுக்கு நான் ஒரு மினி ஃப்ளவர்ஸில் ஒரு ஃப்ளவர் சொல்லி தந்தேன்ல, அந்த ஃப்ளவர் டிசைனை வந்து இங்கே நம்ம சின்னதாக போடுறோம். போட்டுட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி போடுங்க. இது வந்து ஒரு ஜும்கா டிசைன். இப்போ நம்ம வந்து டோட்டலாக 4 பார்த்துட்டோம். இது நம்ம 5th டிசைனுக்கு போகலாம். 5th டிசைன் வந்து இந்த பக்கத்துலேருந்து இப்படி ஒரு ஃப்ளவர், லீஃபு, இந்த பக்கத்துலேருந்து இப்படி ஒரு லீஃபு போட்டுட்டு இந்த இடத்துலேருந்து இப்படி போடுங்க. ஓகே, இப்படி போட்டுட்டு இந்த இடத்துல டாட், இந்த இடத்துல டாட். இனி
இதில் எப்படி இப்படி இது வந்து 5th டிசைன். இனி வந்து 6th டிசைன் எப்படி அப்படின்னா இதே மாதிரி தான் போட போகிறோம். அப்படின்னா ஓகே, இந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் அப்படியே டார்க் ஆக்கி விட்டுருங்க. டார்க் ஆக்கி விட்டுட்டு இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்படி ஒரு லீஃப், இப்படி ஒரு லீஃப், நடுவில் இப்படி ஒரு லீஃப். டிசைன் உங்களுக்கு தெரியும்ல. இப்படி போட்டுட்டு இனி வந்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய கொஞ்சம் இடத்துல வந்து இப்படி ஒரு ரவுண்டு போட போகிறோம். இப்படி போட்டுட்டு இந்த ரவுண்டு இந்த லீஃபு இதை தவிர்த்து மீதி எல்லா இடத்தையும் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஓகே, இப்படி நம்ம ஃபில் பண்ணிவிட்டு இதில் வந்து திரும்ப கீழே இதே மாதிரி எடுத்துட்டு இந்த இடத்தையும் நம்ம இது பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம ஹம்ஸ் போடுறோம். ஹம்ஸை போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு லைனை போட்டுட்டு ஒரு 2 லைன்ஸ் வைங்க போதும், 2 டாட்ஸ் வைங்க போதும். சரி, இனி வந்து 7th டிசைன். 7th டிசைன் வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட் இப்படி நீங்கள் போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்பைரல் மாதிரி போடுங்க. அந்த ஸ்பைரலை சுற்றி இப்படி இப்படி போடுங்க. இப்படி போட்டுட்டு இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணணும். ஓகே, இந்த இடத்த ஃபில் பண்ணிவிட்டு கீழே அந்த டிசைனில் எடுத்த மாதிரி இப்படி எடுத்து இந்த இடத்த ஃபில் பண்ணிவிட்டு சென்டரில் இருந்து இப்படி ஒரு லைன் எடுங்க. லைன் எடுத்துட்டு இப்படி எடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு டாட், ஓகே. இந்த மாதிரி இந்த டிசைனை போட்டுட்டு மேலே வந்து ஒரு சின்ன ஒரு வைன்ஸ் மாதிரி போடலாம். ஓகே, இந்த மாதிரி போட்டு இந்த டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இனி வந்து 8th டிசைன். 8th டிசைன் எப்படி போட போகிறோன்னா ஃபர்ஸ்ட் வந்து இங்கேருந்து இப்படி போட்டுட்டு அதுக்கு உள்ளேருந்து இப்படி எடுத்து இப்படி போடுங்க. இங்கேருந்து எடுத்து இப்படி போடுங்க. அடுத்தது வந்து சென்டரில் இப்படி நேராக கொண்டு வந்து இப்படி போடுங்க. போட்டுட்டு இதே ஸ்பேஸ்லேருந்து இப்படி எடுத்து 3 டாட்டு. இது வந்து ஒரு டிசைனு. இதை கொஞ்சமே டார்க்காகவே எடுங்க, அப்போ இன்னும் வந்து சூப்பராக இருக்கும். ஓகேவா? அடுத்தது வந்து 9th டிசைன் வந்து நம்ம எப்படின்னா அதே மாதிரி தான் இப்படி எடுத்து இது கொஞ்சம் ஷார்ட்டாக வரும். ஓகேவா? ஷார்ட்டாக வந்து இப்படி நம்ம ஓட்டுறோம். இதே மாதிரி தான் இது கொஞ்சம் லீஃப் கொஞ்சம் பெருசாக இருக்குது, இது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது. மேலே வந்து ஒரு டாட் வச்சா போதும். இது வந்து ஒரு டிசைன். இப்போ வந்து நம்ம டோட்டலாக வந்து 9 ஜும்காஸ் பார்த்துருக்கோம். இனி வந்து என்னென்னா 10th ஜும்காவும்
10th ஜும்காவும் 11th ஜும்காவும் 12th ஜும்காவும் உங்களுக்கான ஹோம்ஒர்க்கு. ஹோம்ஒர்க் எப்படி அப்படின்னா இந்த ஃபுல் டிசைனும் நீங்கள் வந்து போடணும். இப்போ நான் வந்து டோட்டலாக 9 டிசைன்ஸ் போட்டிருக்கேன். இந்த 9 ஜும்காஸை நீங்கள் போட்டுட்டு கூடுதலாக 10, 11, 12 இந்த 3 டிசைனையும் போட்டு மொத்தமே 12 ஜும்காஸாக நீங்கள் எனக்கு ஹோம்ஒர்க்காக சப்மிட் பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு வந்து சூப்பராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.